தவறாக ஆய்வு பண்ண மாட்டாங்க. அப்போ ரசூலாவை பற்றி தவறான ஒரு இமேஜ் போனதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக யார் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆகிட்டோம். முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் அப்படி அமைஞ்சு போச்சு. ஏன்னா ரசூலா ஒரு உலகத்தையே அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய மாணவர்கள் நாம் எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெக்னாலஜியில் ஒன்றுமே இல்லை, கல்வியில் நம்ம ஒன்றுமே கிடையாது, நமக்கு இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. இப்படி நம்மளை இழிவாக நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த வாழ்க்கையை வச்சு அவங்க ரசூலாவை எடை பார்க்குறாங்க. அதாவது உண்மையிலே ரசூலாவை பற்றி இந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தெரிந்து கொள்வதற்கு சிரமமே படக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்த்து இவங்களே இவ்வளோ சூப்பராக இருக்காங்க, ஸோ இவர்களுடைய வாத்தியார் இன்னும் அருமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு ரசூலாவை எடை போடணும். ஆனால் நம்மளே இவ்வளோ கேவலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளை விட பொய் பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களா? நம்மளை விட வியாபாரத்தில் மோசடி பண்ணுறவங்க. இப்போ நம்முடைய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்னு எடுத்துங்க, பாகிஸ்தானில் எடுத்துங்க, ஊழல் அவ்வளோ ஊறி தலைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு துறையிலையாவது நாம் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறோமா? எல்லா துறையிலுமே நாம் கீழே கிடக்கிறோம். இப்படி தான் ரசூலா நம்மளை வளர்த்திட்டு போனாங்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எந்த நிலையில் விட்டுட்டு போனாங்க? உலகத்தில் எந்த துறையெல்லாம் இருந்துச்சோ அந்த எல்லா துறையிலுமே டாப்பில் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி எல்லா துறையிலுமே நம்ம கீழே இருக்கிறதுனால ரசூலா இவர்கள் நம்மளை வச்சு படிக்கும்போது ரொம்ப ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த குற்றம் நம்மளை சாரும். ஸோ அதற்காக நாங்கள் ரசூலாவை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணலைங்கிறதுக்காக அந்த குற்றத்தின் அடிப்படையில் நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலாவை சரியாக உங்களிடம் கொண்டு சேர்க்காத அந்த குற்றத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். தயவு செய்து எங்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவாக மதிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய வருத்தத்தை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். இதை பற்றி பர்னாட் ஷா ஒரு கருத்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த மார்க்கம் கிடையாது, முஸ்லீம்களை தவிர மிக மோசமான பின்பற்றுபவர்கள் கிடையாது. முஸ்லீம்களை விட கேடு கட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஆனால் இஸ்லாத்தை விட சிறந்த மார்க்கம் வேறு எதுவும் இல்லை அப்படிம்பார். இதுதான் நம்முடைய ஒரிஜினல் இமேஜ். இதில் நமக்கு பெருமை பீத்தல் வேற, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், நாங்கள் தான் ரசூல்லாவுடைய சரியான ஃபாலோவர்ஸ்கள்ன்ட்டு. நம்ம யாருமே ரசூல்லாவுடைய உண்மையான ஃபாலோவர்ஸ் கிடையாது. சலஃபு மன்னஜாக இருக்கட்டும், சலஃபு அல்லாத மன்னஜாக இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தாக இருக்கட்டும், ஷியாக்களாக இருக்கட்டும், யாருமே ரசூல்லாவுடைய வாரிசுகள்னு சொல்லிக்கிறதற்கு அருகதையே நமக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சீர்திருத்தம் நாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது சொல்கிறதுக்கே தகுதி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை